சீக்கியர்கள் யார்? ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவர்கள் தான். பௌத்தர்களும் சமணர்களும் ஒரு காலத்திலே இந்துக்களாக இருந்தவர்கள் தான். ஆகவே இந்து மதத்தில் இருக்கிற குறைதான், இந்து மதத்தின் கோட்பாடு தான், இந்து மதத்தினுடைய கொள்கைகள் தான், இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பிறரை நடத்துகிற முறைதான் அந்த மதம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு வருவதற்கு காரணம். அவர்கள் சொல்லுவதைப் போல இந்த மதம் எப்போது தோன்றியது என்று காலத்தால் கணக்கிட முடியாது என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம். இது 5000 ஆண்டுகளுக்கு முந்தையது, அல்லது 50,000 ஆண்டுகளுக்கு முந்தையது, அல்லது 1,00,000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கூட நாம் ஒத்துக்கொள்வோம். ஆனால் 2000 ஆண்டுகள் தான் ஆகின்றன கிறிஸ்து பிறந்து. அவருக்கு பிறகுதான் கிறிஸ்தவம் வளர்ந்தது. இன்றைக்கு உலகின் எல்லா நாடுகளிலும், பெரும்பான்மையான நாடுகளில் கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. இங்கிலாந்தில் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான நாடுகளில் இன்றைக்கு கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. அதற்கும் ஒரு 600 ஆண்டுகள் கழித்துதான் நபிகள் நாயகத்திற்கு பிறகுதான் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவியது. இந்த இஸ்லாம் இன்றைக்கு உலகத்தில் கணிசமான நாடுகளிலே பரவி இருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள் 25க்கும் மேற்பட்ட நாடுகள் உலகில் உள்ளன. அரபு நாடுகள் மட்டுமல்ல, இன்னும் பல தென்னாப்பிரிக்க நாடுகள் கூட இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றன. இப்படி இந்து மதத்திற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றிய கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இந்து மதத்திற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால், ஏன் கிறிஸ்துவுக்கும் பல 100 ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றிய இஸ்லாம் இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் வளர்ந்து பல அரசுகளை உருவாக்கி இருக்கிறது. இஸ்லாமிய அரசுகள், கிறிஸ்தவ அரசுகள். ஏன் இந்து மதம் இந்தியாவை தாண்டி போகவில்லை? உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்து மதம் பரவவில்லை. ஒரு கிறிஸ்தவ நாடு என்று நாம் விரல் விட்டு பல நாடுகளை சொல்ல முடியும். அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு, கனடா ஒரு கிறிஸ்தவ நாடு, இங்கிலாந்து ஒரு கிறிஸ்தவ நாடு, சுவிட்சர்லாந்து ஒரு கிறிஸ்தவ நாடு, ஜெர்மனி ஒரு கிறிஸ்தவ நாடு என்று நீங்கள் விரல் விட்டு சொல்ல முடியும். இந்தியாவை தவிர வேறு எந்த நாடாவது உலகத்தில் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாடு, இந்து மதத்தை அரச மதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாடு என்று சொல்ல முடியுமா? நேபாளத்தை எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதுவும் இன்றைக்கு ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்கிறது. அது இந்தியாவோடு ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதற்கு என்ன காரணம்? இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள தோழர்கள் தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு யோக கலைகள் உலகம் முழுவதும் பரவுகின்றன. மெடிடேஷன் என்பது கூட உலகம் முழுவதும் பரவுகிறது. தியானம். ஏன் இந்து மதம் பரவவில்லை? உலகத்தில் ஏதாவது ஒரு இந்து நாடு, ஒரு இந்து அரசு உருவாகி இருக்கிறதா? இந்தியாவுக்குள்ளேயே இது சுழன்று கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? பலவீனப்பட்டுக் கொண்டே வருவதற்கு என்ன காரணம்? இந்து மதத்தின் கொள்கை கோட்பாடுகள் தான். அதனால்தான் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய சமாஜம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி, இந்து மதத்தை நான் சீர்திருத்த போகிறேன், இந்து மதத்தில் தீண்டாமை கிடையாது, இந்து மதத்தில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கிடையாது, இடையிலே வந்தவர்கள் கற்பித்து விட்டார்கள் என்று அவர் ஒரு முயற்சி எடுத்து பார்த்தார். அது வெற்றி பெறவில்லை. ஏன் விவேகானந்தர் கூட அதுதான் அவர் மேற்கொண்ட முயற்சி. அதுதான் இந்து மதம் அடிப்படையிலே தீண்டாமையை கொண்டிருக்கவில்லை, சகோதரத்துவத்தை மறுக்கவில்லை என்கிற பிரச்சாரத்தை மேற்கொண்டு பார்த்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கொள்கைகளை பரப்ப முயற்சித்தார். ஆனாலும் இந்து மதத்தில் உள்ள உயர்வு தாழ்வை, பிறப்பின் அடிப்படையிலான ஏற்ற தாழ்வை தகர்க்க முடியவில்லை. ஆகவே இந்து மதம் பலவீனப்படுவதற்கு இஸ்லாமியர்கள் காரணம் இல்லை, இந்து மதம் பலவீனப்படுவதற்கு கிறிஸ்தவர்கள் காரணம் இல்லை, இந்து மதம் பலவீனப்படுவதற்கு வேறு மதங்கள் காரணம் இல்லை, இந்து மதம் தான் காரணம், இந்து மதத்தின் கொள்கை கோட்பாடுதான் காரணம். இது திருமாவளவனுக்கு தெரிகிற போது மோடிக்கு தெரியாதா? இது என்ன திருமாவளவன் பெரிய ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த உண்மையா என்ன? எல்லா இந்துக்களுக்கும் தெரியும், எல்லா மடாதிபதிகளுக்கும் தெரியும். ஆனால் பரப்பின் அடிப்படையிலான இந்த வேறுபாடுகளை வைத்து பிழைப்புவாதம் செய்வதுதான் அவர்களின் நோக்கம். பிழைக்க வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், இந்த இடைவெளியை, இந்த வெறுப்பை அவர்கள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
மனிதர்களை கூறு போட வேண்டும். அவர்கள் ஒரு சக்தியாக ஒன்றுபட்டு விடக்கூடாது. இந்துக்களாக ஒன்றுபடவே முடியாது. ஏனென்றால் இந்துக்களை சாதியாக தனித்தனியாக கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்தியா முழுவதும் ஒரே நாளில் இஸ்லாமியர்களாக அணிதிரண்டு விட முடியும். மதம் மட்டும்தான் அவர்களை இணைக்கிறது. அவர்களுக்குள்ளே வேறு எந்த உணர்வும், குறுகிய உணர்வு, குண்டு செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டக்கூடிய உணர்வு, சாதிய உணர்வு என்பது கிடையாது. இஸ்லாம் மாறினால் இஸ்லாமியர் தான், அவ்வளவுதான். முஸ்லிம் என்றால் முஸ்லிம். கிறிஸ்தவத்தில் கூட தலித் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், பிள்ளைமார் கிறிஸ்தவர், வன்னிய கிறிஸ்தவர், செட்டியார் கிறிஸ்தவர் என்று கிறிஸ்தவத்துக்குள்ளே சாதி ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் மதத்தில் அப்படி இல்லை. ஆகவே இந்துக்களை இந்து என்றே ஒற்றுமைப்படுத்த முடியாது. ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் தடுப்பு சுவர் இருக்கிறது. தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் இடையில் மட்டுமே வேறுபாடு இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். இவர்களுக்கு இடையில் மட்டுமே ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். இவர்களுக்கு இடையில் மட்டுமே தீண்டாமை இருப்பதாக கருதாதீர்கள். சாதி இந்துக்களாக அல்லது ஓபிசியாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற சமூகங்களுக்கு இடையிலே கூட தாங்கள் விரும்புகிறபடி கலாச்சார உறவுகளை, குறிப்பாக திருமண உறவுகளை வைத்துக் கொள்ள முடியாது. ஏன் பார்ப்பனை சமூகத்தில் கூட ஒரு நம்பூதிரியின் வீட்டுக்குள்ளே தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஐயர் இலகுவாக நுழைந்து விட முடியாது. ஐயரும் ஐயங்காரும் கூட திருமண உறவை வைத்துக் கொள்ள முடியாது. ஐயருக்கும் ஐயங்காருக்கும் இடையிலே ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது. திருமண உறவு வைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே இந்துக்களை இந்துக்களாகவே ஒன்று சேர்க்க முடியாது என்பதுதான் அந்த மதத்துக்கு உள்ள மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அதனால் எதிர்மறை கருத்துக்களின் மூலம் இந்துக்களை ஒருங்கிணைப்பது என்கிற உத்தியை கையில் எடுக்கிறார்கள். ஒரு நெகட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் போலரைசேஷன். முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறான், முஸ்லீம்கள் மதத்தை பரப்புகிறார்கள், மதமாற்றம் செய்கிறார்கள், முஸ்லீம்கள் பாகிஸ்தானியரை ஆதரிக்கிறார்கள், முஸ்லீம்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ள அமைப்பை தலிபான் இயக்கத்தை ஆதரிக்கிறார்கள், முஸ்லீம்கள் ஐஎஸ் இயக்கத்திலே போய் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் என்று முஸ்லீம் பள்ளிகளுக்கு இலகுவாக அனுமதி கிடைத்து விடுகிறது. சிறுபான்மையினர் பள்ளி என்கிற முறையிலே, கல்லூரி என்கிற முறையிலே, பல்கலைக்கழகம் என்கிற முறையிலே அவர்களுக்கு உரிமைகள் கிடைக்கின்றன. நாம் இந்த மண்ணில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தும் நமக்கு அந்த உரிமைகள் கிடைக்கவில்லை. நம்மை அரசே ஓரவஞ்சனையாக பார்க்கிறது. ஆகவே இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும், இந்துக்களின் ஸ்தான் இந்துஸ்தான் என்று அறிவிக்க வேண்டும், இந்துக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதற்கு மதமாற்றத்தை தடுக்க வேண்டும். மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்போது தலித்துகளின் மீது கரிசனம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். தலித்துகளின் மீது ஒடுக்குமுறையை தடுப்பதற்காக அல்ல, தலித்துகளுக்கு எதிரான தீண்டாமையை ஒழிப்பதற்காக அல்ல, தலித்துகளின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கல்ல, அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அல்ல. நாள்தோறும் இவர்கள் கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு மாறுவோரின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், கிறிஸ்தவத்திற்கு மாறுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். ஆனால் மதமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. வட இந்திய பகுதிகளில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கிலே பௌத்தத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலும் அது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதுவெல்லாம் இந்து மதத்தை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை சொல்லி அவர்கள் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஆகவே அவர்களின் உண்மையான நோக்கம் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும். தமுமுகவின் உண்மையான நோக்கம் சமூக ஒற்றுமையை கட்டி காப்பாற்ற வேண்டும். இரண்டு பேருக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இஸ்லாமியரும் சமூக மோதல் வர வேண்டும் என்று விரும்புவதில்லை. இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலே மோதல் வர வேண்டும் என்று விரும்புவதில்லை. தம்முடைய சொந்த சகோதரர்களாகத்தான் இந்துக்களை முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள். இந்துக்களை பார்க்கிற போதுதான் அவர்கள் கட்டித் தழுவுகிறார்கள். முஸ்லிம்களும் கட்டித் தழுவுவதில்லை. அப்படி தழுவிக்கொண்டாலும் கூட முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்தவர்கள் கட்டி தழுவாமல் வெறுப்பதில்லை. இந்து சகோதரர்களை பார்க்கும் போதுதான்
அவர்கள் மார்போடு கட்டி தழுவுகிற அந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இந்துக்களை வெறுப்பதில்லை என்பதற்கு இது ஒரு சான்று.